ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஜய்க்கு தாண்டி உன்னை பொண்ணு கேட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியானது நம்ம காவேரி. என்னம்மா நினச்சிட்டு இருக்கா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிட்டு இருக்கு? எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னன்னா இவங்க கேட்டுட்டு போனாங்க அவங்க கேட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு பதில் பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபும் இன்னும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கா. சமயத்தில் போய் அவருக்கு என்ன கேட்டுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க ஏமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்க. அது மட்டும் இல்லைம்மா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, அவங்க 2 பேரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னாலும் 2 பேரும் அதுக்கப்புறமா உயிருக்கு உயிராக காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்குவேன். அவரோட அந்த லவ் ஸ்டோரியை சொல்லும்போது எனக்கே வந்து எப்படி தெரியுமா இருந்தது, எந்த அளவுக்கு தெரியுமா அவங்க ஒய்ஃபை வந்து அவர் நேசிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது எப்படிம்மா அவர் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் காவேரி, அதெல்லாம் ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் ஆனால் இப்போ அது மாதிரி கிடையாது. அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் வந்து பேசிட்டு போயிட்டாங்களே. 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கிற தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, குட்டி காவேரியும் விஜய் 2 பேரும் வராங்க. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர, வா காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மு விசாரிக்க, நான் நல்லா இருக்கேன் மிஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதா அம்மாவும் குழந்தைய பார்த்து இப்போ பரவாயில்லையோட உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி நான் டேடி கூட வெளில போயிருந்தேன், எனக்கு டேடி என்னென்னலாம் தெரியுமா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆசையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை ரொம்பவே சோகமாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அதனால் வந்து விஜய் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததாகவும் குழந்தைக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணதாகவும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்ல, இன்னொரு பக்கம் நல்லது தான் சார், ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கும்போது வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன்னா அவங்களோட மைண்டும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியோட மனசுக்குள்ளே விஜய் பார்த்து பயங்கர கடுங்கோப்பத்தில் இருக்க மாதிரியே இருக்காங்க. என்னாச்சுன்னே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்க, அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி வந்து பேசிக்கலாம், ஏன்னா இப்போ குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் பேசாமல் விடுறாங்க நம்ம காவேரியும். காவேரியோட குழந்தை விளையாட்டுட்டு இருக்க தருணத்தில் தான் வந்து சாரதாம்மா வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அது மாதிரி வீட்டிலேருந்து வந்துட்டு போனாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறத கேட்டு, என்னத்த சொல்கிறீங்க, இவங்க இப்போ வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தம்பி 3 பேருமே வந்திருந்தாங்க. சரி, இனிமேலும் வந்து காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வருதா இல்லையான்னு தெரியாது. குழந்தையும் அம்மா இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கு. அதனால் உங்கள் 2 பேருக்கும் வந்து புதுசாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, அதுக்கப்புறம் உங்கள் சித்தி சித்தப்பா எல்லாருமே முடிவு எடுத்துகிட்டு தான் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து சொல்கிறதும் விஜய் ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்க, இதனால தான் காவேரி என்னை பார்த்ததும் ஒரு மாதிரியாக இருந்தாளா, கோவமாக இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரியோட கோவத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல தம்பி, அதனால் அதெல்லாம் ஒன்றும் அதை நினைக்காதீங்க, சீக்கிரமாக வந்து அவளோட மனசும் வந்து மாறிடும், நான் இதை பற்றி அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்கிறாங்க. அடுத்ததாக லேட் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, டாடி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அடம் பிடிக்கிறாங்க. இல்லைடா லேட் ஆகுது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிற தருணத்தில், டாடி இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நான் மெஸ் வீட்டில் தங்கிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்க, அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் அவங்களும் வந்து சொல்கிறதன் பேரில் இங்கேயே வந்து தங்கிடுறாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஆசையாக வந்து காவேரி கூட விளையாடுது, சாப்பிடுது, அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுறாங்க. அப்புறமா கண்டிப்பாக காவேரி கிட்ட ஏதாவது எடுத்து சொன்னால் மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சாரதாம்மா நிறைய விஷயங்களை பற்றி வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு காவேரி, அந்த குடும்பம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பியும் ரொம்ப நல்லவராக தாண்டி இருக்கார். நீ எல்லாத்தையும் விட இந்த குழந்தைய பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரேன். அம்மா இல்லாமல் இத்தனை வருஷமாக வாழ்ந்துடுச்சு. இனிமேலாவது இந்த குழந்தையோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரட்டுமேடி. அதுக்கு நீயே அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது தானே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா பேச, என்னம்மா நீ பேசுகிற, நான் தான் சொல்கிறேன்ல அவங்க ஒய்ஃப் ஒன்றும் இருக்காங்க, அவரோட ஒய்ஃபோடு அவரை சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்படி வந்து பண்ணுறியம்மா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு கேட்க, இல்லடி இந்த குழந்தை உன் மேலே உயிராக இருக்குடி, அந்த பிரச்சனைலாம் எப்போவும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தாண்டி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினச்சிருந்தா உன்னை ஏன் நீங்கள் வந்து பொண்ணு கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கேள்வி எழுப்ப, எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கோவத்தோடு வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. காவேரி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல, நம்ம காவேரியும் பயங்கரமாக குழப்பம் அடைகிறாங்க. மறுநாள் எப்போதும் போல் நம்ம குட்டி காவேரி வந்து கூட்டிகிட்டு போகணும் இல்லையா, அதனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம அம்மாவை கிளப்பி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக கிளப்பி வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம சாரதாமாவும். இன்னொரு பக்கம் காவேரியும் வந்து ரெடி ஆகிட்டு வராங்க. அடுத்ததாக சரி வா அம்மு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மிஸ் எங்கள் கூடவே நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் மிஸ் வந்து நம்ம கூட வரமாட்டாங்க, நடந்து தான் வருவாங்க, வா அம்மு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே முறைச்ச மாதிரி வந்து காவேரி வந்து பார்க்க, மிஸ் என்னை முறைக்கிறீங்க, நீங்கள் தானே அன்றைக்கி என் கூட வரமாட்டேன்னு நீங்கள் நடந்து போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் கேட்க, இல்லை நான் காரில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா விஜய்க்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இடையிலே பார்த்தீங்கன்னா விஜய் வீட்லேயும் வந்து போய் பேசுகிற தருணத்தில்
வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க விஜய்கிட்ட. என்ன தாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கணும், காவேரி வீட்டில் போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கேட்காம எதுக்கு தாத்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இல்லைப்பா வருஷமாக அவங்க 2 பேரையும் வந்து பிரித்து வச்சு நாங்கள் ஒரு பெரிய வந்து பாவத்தை பண்ணிட்டோம். இனிமேலாவது உன்னோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ப்பா நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால தான் திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம். நான் உங்ககிட்ட கேட்காம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு தாத்தாவும். தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, காவேரிக்கே பழைய ஞாபகங்கள் எதுவுமே வந்து வரல. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசும்போது கண்டிப்பாக அவள் கோவப்படுவா. அதனால தான் தாத்தா இதுக்குள்ளே எதுக்கு இதை பற்றி பேசுனீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். இல்லை விஜய் உன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசையில் தான்ப்பா நாங்கள் இப்படி போய் பேசிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா சொல்கிறது கேட்டு, பரவாயில்ல தாத்தா விடுங்க, சீக்கிரம் வந்து காவேரி இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிப்பா, அதுக்கு நான் வந்து பொறுப்பு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறது நினச்சி பார்க்குறாரு. அடுத்ததாக காரில் வந்து வந்துட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் காவேரி அப்படியே முறைச்சபடியே வந்து விஜயை பார்த்துட்டே வராங்க. இதை பார்த்து நம்ம குட்டி அம்மா என்ன பண்ணுறாங்க, சொன்னோம் உங்களுக்கு அப்பா மேலே உள்ள கோபம் போகலையா, ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லை டாடியை பார்த்து நீங்கள் முறைச்சபடியே வரீங்களா, ஸோ அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு எந்த கோவமே இல்லையேடா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயோட மனசுக்குள்ளே இந்நேரம் இந்த ஆர்வ கோளாறு இதை பற்றி நம்மக்கிட்ட பேசியிருக்கணுமே, எதுவுமே பேசாமல் வருது. ஓ இதுக்கப்புறமா எதாவது கேட்க போகிறாளோ அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு விஜயும். ஸ்கூலில் இறக்கி விட்டதும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது அம்மா வந்து கிளாஸ் ரூம் போக சொல்கிறாங்க. இங்கே விஜய் பார்த்த காவேரி, என்ன சார் இதை மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்ன மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, என்ன சார் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் டேரெக்டாக விஷயத்துக்கே வரேன். என்ன சார் உங்கள் ஒய்ஃப் தான் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க, அப்புறம் எதுக்காக சார் எங்கள் வீட்டில் வந்து என்ன பொண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இன்னும் இல்லை மிஸ், குழந்தைய நினச்சி தான் எல்லோரும் வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்ல, அதெல்லாம் ஓகே தான் சார், நான் தான் உங்கள் ஒய்ஃப் கிட்டே நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல, நீங்கள் தான் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை, இப்போ வந்து இது மாதிரி வந்து பேசினா அப்போ நான் என்ன சார் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து கேட்குறாங்க. பாருங்க மிஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயமும் வந்து நடக்காது, நீங்கள் பயப்படுற மாதிரி உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குற கேள்விக்கு விஜயோட பதில் என்னவா இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரா, இல்லை வேறு ஏதாவது பதில் வச்சிருக்காரு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.